Hello students, welcome back to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட A to Z Max Crash Course-ஓட trigonometry வீடியோஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி போடுறேன்னு சொல்லியிருந்தேன், இதோட ஃபுல் வீடியோ அப்படிங்கிறது போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து நம்ம 3 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ளஸ் மாடரேட் trigonometry, அதுக்கப்புறம் ஹையர் trigonometry, அதுக்கப்புறம் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ளஸ் மாடரேட், நம்ம பேசிக்காக முக்கியமான ஐடென்டிட்டிஸ் எதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குறாங்களோ அந்த மாடல்ஸை மோஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டஃப்பான சம்ஸ் எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மெயினாக வந்து புக்ஸ், எந்தெந்த புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற புக் லிஸ்ட் வீடியோவும் இருக்குது. நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த புக்ஸோட லேட்டஸ்ட் எடிஷனோட லிங்க்கும் இருக்குது. நீங்கள் அந்த புக்கை வேணுன்னா அதில் போய் வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த நேம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த நேம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெறும் சைன் தீட்டா காஸ் தீட்டானே வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டு எனிமிங்கிற கான்செப்டை மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த தக்காளி வாங்குறது 1/2 கிலோ 1/4 கிலோ அப்படிங்கிறதெல்லாம் அந்த டேபிளில் படிக்கிறக்கா சொல்லியிருப்பேன். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த பேர்கள் வேணால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை நான் நார்மலாகவே ஃபார்முலா படிச்சுக்கிறனாலும் ஓகே, அதை படிச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம அதை ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம சம்ஸ் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்குள்ளே போகலாம். ஏன்னா இதுக்கு வந்து ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னால என்னன்னு சொன்னோம்? 3 ஆங்கிள் மெஷர்மெண்ட். 3 ஆங்கிள் மெஷர்மெண்ட் இருக்க ஷேப் என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 3 ஆங்கிள் இருந்தாலே இது ட்ரையாங்கிள். ஆனால் நம்ம இங்கே பார்க்குறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இப்போ இங்கே ஒரு ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். இதுக்கு பக்கத்தில் இருக்க சைடை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெரிய லைனை வந்து இருக்கிறதுலே பெரிய லென்த்தாக இருக்கிறத ஹைப்போட்டனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் ரேஷியோ எடுத்தோம்னா நமக்கு ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது வரும். சைன் தீட்டாவோட வேல்யூ ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ், காஸ் தீட்டாவோட வேல்யூ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். இதை யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக சம்முக்கு போக வேணாம். இதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு போகிறது பெட்டர். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் டேன் தீட்டாவோடது. அடுத்தது இது நம்ம பார்த்தோமா கொசிகன் தீட்டா அப்படின்னா எனிமி அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆப்போசிட் ஹைப்போட்டனஸ் பை ஆப்போசிட். அடுத்தது காஸ்க்கு வந்து யார்? சீக்கன். சீக்கன் தீட்டா வந்து ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட். அடுத்தது காட் தீட்டாக்கு வந்து அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஓகே, அப்படியே எல்லாத்தையும் ரெசிப்ரோக்கல் எழுதிட்டோம். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலா எழுதணும். சைன் தீட்டாக்கு வந்து 1 பை கொசிகன் தீட்டா, காஸ் தீட்டாக்கு வந்து 1 பை சீக்கன் தீட்டா, டேன் தீட்டாக்கு வந்து 1 பை காட் தீட்டா. அதுக்கப்புறம் நான் 2 ஃபார்முலாஸ் என்ன பார்த்தோம்? டேன் தீட்டா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸ்ல எழுதலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அடுத்து காட் தீட்டா வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஓகேவா? இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக்கான ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாஸ். அடுத்தது நம்ம இந்த டேபிள் ஒன்று பார்த்தோம். ஓகே, 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகே, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, டேன் தீட்டா, காட் தீட்டா. இதுக்கு என்ன ஞாபகம் சொன்னேன்? 0, 1/2, சரி 1/4 கிலோ, 1/2 கிலோ, 3/4 கிலோ, 1 kg. ஓகே, இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோன்னா என்ன ஒரு 0, 1/2, 1/√2, √3/2, 1. அடுத்து இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா 1, √3/2, 1/√2, 1/2, 0. கொசிகன் தீட்டா அப்படின்னா சைன் என்ன இருக்கோ அது அப்படியே ரெசிப்ரோக்கல். இப்போ 0 ரெசிப்ரோக்கல் பண்ணால் நாட் டிஃபைன். அடுத்து 1/2, 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2, 1/√2, ஓகே 1/√2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் √2. அடுத்து √3/2, அப்போ 2/√3, 1 இருக்குது ரிவர்ஸில் எழுதினாலும் 1 தான். ஓகே, இப்போ சீக்கன் தீட்டா அப்படின்னா ரிவர்ஸில் வரும், அப்படியே 2, 2/√3, √2, 2 நாட் டிஃபைன். அடுத்தது tan தீட்டாக்கு வந்து சைனையும் காசையும் வந்து டிவைட் பண்ணணும். 0/1 0, 1/2/√3/2, 1/√3. அடுத்து 1/√2, 1/√2. இங்கே என்ன பண்ணுறோம்னா சைன் வேல்யூ காஸ் வேல்யூ டிவைட் பண்ணுறோம், அப்போ தான் tan கிடைக்கும். இப்போ 1/√2, 1/√2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.
இங்கே denominator cancel ஆகிடும் √3. 1/0 not defined. இது எப்படி ரிவர்ஸில் எழுதணும்னா cot theta வேல்யூ not defined √3 1 1/√3 0. இதுதான் அந்த டேபிள் வேல்யூஸ். இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு 45 டிகிரி 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு மேலே பெரிய வேல்யூஸ் வந்ததுன்னா எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த குவாட்ரண்ட் அப்படிங்கிறத வச்சு பார்த்தோமா. ஓகே, அதுக்கப்புறம் the complementary angles with identities இதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி வரணும். இப்போது cos 90 மைனஸ் தீட்டான்னு இருந்ததுன்னா காஸ்க்கு வந்து யாரை பார்த்தோம்னா சைன், அப்போ சைன் தீட்டா. அடுத்து இப்போ tan 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா காட் தீட்டா. கொசிகன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா சீக்கன் தீட்டா. இதே தான் அதோட ரிவர்ஸுக்கு வரும். இப்போ சீக்கன் 90னா கொசிகன், காட் 90னா tan, சைன் 90னா காஸ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைன் ஸ்கொயர் 90 டிகிரி வேணாம் 60 டிகிரின்னு வச்சுக்கலாம். 60 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 30 டிகிரின்னு இருக்குது. காஸ் ஸ்கொயர் வேணாம், ரெண்டுமே சைன் வச்சுக்கலாம். ஓகே, சைன் ஸ்கொயர் 60 டிகிரி சைன் ஸ்கொயர் 30 டிகிரின்னு இருக்குது. இப்போது இது சைன் 60 இது சைன் 30. இப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ண என்ன வருது? 90 டிகிரி வருது. இப்போது இது டைரெக்டாக நம்ம என்ன போடலாம்னா இதோட வேல்யூவை 1ன்னு போடலாம். ஏன் 1ன்னு போடலாம் அப்படின்னா இப்போ சைன் ஸ்கொயர் 60 டிகிரி அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைன் என்னவோ மாற்றிக்கலாம் அப்படின்னா இப்போது சைனாக இருந்ததுன்னா அது என்னவோ மாற்றிக்கலாம் காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இங்கே நமக்கு சைன் 13 இருக்குது. காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் 60 டிகிரியாக மாறிடும். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதை 90 கூட மைனஸ் பண்ணணும். அப்போ 30யை 90 கூட மைனஸ் பண்ணால் 60. இப்போ ரெண்டுமே சேமாக வந்துருச்சா? நமக்கு ஒரு ஃபார்மேட் பார்த்தோமா, ஐடென்டிட்டி. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது? 1. அதே ஃபார்மேட்டில் தானே இருக்குது. சைன் ஸ்கொயர் 60 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 60 தீட்டாவோட வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம்? டேரெக்டாக 1ன்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இந்த கான்செப்ட் படி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ரெண்டு வேறு வேறு ஆங்கிள் வந்திருக்கணும். சைன் ஸ்கொயர் வந்து ரெண்டு வேறு ஆங்கிள் வந்திருக்கணும். அந்த ஆங்கிள்ஸ் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி 90 டிகிரி வந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஆன்சர் 1ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போமா. இப்போ சைன் ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 45 டிகிரின்னு வருது. ஓகேவா? நீங்கள் இதுக்கு எதுவுமே சால்வ் பண்ண வேணாம். ரெண்டு ப்ளஸ் பண்ண எவ்வளோ வருது? 90 டிகிரி. ரெண்டுமே சைனில் இருக்க. அப்போ ஆன்சர் வந்து 1. இப்போ சைன் ஸ்கொயர் 57 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 33 33. ஓகே, 33 டிகிரி. அப்போது இது ரெண்டு ப்ளஸ் பண்ண எவ்வளோ வருது? 57 ப்ளஸ் 33னா 90 டிகிரி. அப்போ ஆன்சர் வந்து 1ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இதே ஃபார்மேட் எதுக்கு எழுதலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி வந்தாலும் நம்ம 1ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா அதே ஃபார்மேட் தானே, ரெண்டுமே ஒரே ஃபார்முலா. இப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 90 டிகிரி வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் வந்து டேரெக்டாக 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்தது 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி 270 டிகிரி 360 டிகிரி இது நம்ம பார்த்தோமா? இந்த குவாட்ரண்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ இதில் ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னா என்னது? எல்லா வேல்யூமே இங்கே பாசிட்டிவ். இதில் வந்து சில்வர் அப்படின்னா சைனும் அவரோட எனிமின்னு யாரை பார்த்தோம்னா கொசிக்கன். இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பாசிட்டிவ். டீ அப்படின்னா டேன், அவரோட எனிமி வந்து காட், பாசிட்டிவ். அடுத்து கப்ஸ் அப்படின்னா காஸ் சீக்கன், இவங்க ரெண்டு பேரும் பாசிட்டிவ். வேறு யாராவது இங்கே வந்தாங்க அப்படின்னா நெகட்டிவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் இது எதுக்கு பார்க்கணும்? சிம்பிளுக்கு தான் இது எல்லாமே பார்க்குறோம். எந்த குவாட்ரண்ட்டில் வந்தால் எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போது இதுவே ஆங்கிள் வருதுன்னா 90 டிகிரி 180 டிகிரி 270 டிகிரி 360 டிகிரி. ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 தான் எல்லாமே. ஓகே, 90 இன்ட்டு 1, 90 இன்ட்டு 2, 90 இன்ட்டு 3, 90 இன்ட்டு 4,
ஓகே, இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். நமக்கு இந்த வேல்யூ வந்து 360 வரைக்கும் இருக்கும். 0, 90, 180, 270, again 360, அப்படியே மறுபடியும் அதே ரொட்டேஷன் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, அப்போ இங்கே நமக்கு 91 இது 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும். 90 into 2 வந்ததுன்னா சேஞ்ச் பண்ணக்கூடாது. அடுத்து 90 into 3 வந்தால் சேஞ்ச் பண்ணணும். 90 into 4 வந்தால் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போது நம்ம எல்லா கொஷினையும் என்ன ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படின்னா 90 into n ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். ஓகே, அந்த கொஷின் என்ன ஃபார்மேட்டில் வேணால் வரலாம். ஆனால் அது 90யோட மல்டிப்ளாக மாற்றிட்டு என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் தீட்டாவோ மைனஸ் தீட்டாவோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த n வேல்யூ இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கோம், இந்த கண்டிஷன் வச்சு பாருங்கள், 1 3 வரும்போது சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், என்னோட வேல்யூ ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணணும். என்னவா சேஞ்ச் பண்ணணும், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், ஃப்ரெண்டாக சேஞ்ச் பண்ணணும். சைன் தீட்டானா காஸ் தீட்டா, கொசிக்கன்னா சீக்கன், டேன்னா காட். இதே என்னோட வேல்யூ ஈவனாக இருந்துச்சுன்னா நோ சேஞ்ச், எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவே டேரெக்டாக நம்ம எழுதிட்டு போயிடலாம். ஓகேவா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுப்போமா. இப்போது சைன் 220 டிகிரி எடுத்துக்கலாம். சைன் 220 டிகிரி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 180 டிகிரி ப்ளஸ் 40 டிகிரின்னு எழுதலாம். ஓகே, அப்போது சைன் இது வந்து 90 into 2 ப்ளஸ் 40 டிகிரி. அப்போது இங்கே என்ன நம்பர் வந்திருக்கு, ஈவன் நம்பர் வந்திருக்கு. ஈவன் நம்பர் வந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போது சைன் தீட்டானே போட்டுக்கலாம். இப்போது 180 ப்ளஸ் தீட்டா அப்படின்னா எந்த குவாட்ரண்ட்டில் வரும், இப்போ 180 அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு 180 ப்ளஸ் தீட்டா அப்படின்னா தேர்டு குவாட்ரண்ட்டில் வரும். தேர்டு குவாட்ரண்ட்டில் சைன் என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக நெகட்டிவ் தான். ஏன்னா டேனும் காட்டு மட்டும்தான் இங்கே பாசிட்டிவ். இப்போ மைனஸ் சைன் 40 டிகிரி. ஓகே, இப்படி தான் எடுக்கணும். நம்ம அந்த வேல்யூவை நம்ம படித்த ஆங்கிள் 90யோட மல்டிபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சிம்பிள் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பார்க்கணும். அந்த குவாட்ரண்ட்டில் அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்து அந்த சிம்பிளை அதுக்கு போட்டுடணும். அவ்வளோதான். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம், கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து மறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கதையில் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம். நீங்கள் அந்த கதையை கூட ஒரு தடவை பார்த்துக்கலாம். அடுத்தது ஐடென்டிட்டிஸ். நம்ம ஐடென்டிட்டிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதை நம்ம எப்படிலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னா, நமக்கு சைன் மட்டும் வேணும்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். நமக்கு ஸ்டெப்புக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஆனால் ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் அப்படிங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அடுத்து 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகேன் ஸ்கொயர் தீட்டா. இதை எப்படிலாம் மாற்றலாம், காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு -1. இது அப்படியே ரிவர்ஸில் எல்லாம் +1 வரும். இப்போ நமக்கு கொசிகேன் காட் ஸ்கொயர் மட்டும் வேணும் அப்படின்னா காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகேன் ஸ்கொயர் தீட்டா -1. எப்படி வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த ஒரு வேல்யூ மட்டும் பார்த்துக்கோங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் ஸ்டாண்டர்டான ஃபார்மேட். இதில் நமக்கு வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். tan ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. இது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா ஆன்சர் 1 வரும். மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ட்ரிப்ளெட்ஸ். ஓகே, ட்ரிப்ளெட்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பித்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது. இப்போது கொஷினில் வந்து ட்ரையாங்கிளோட 3 சைடு கொடுத்துருக்காங்க, 2 சைடு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 4, இது 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தேர்டு சைடை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு பித்தாகரஸ் தியரம் படி hypotenuse square is equal to sum of the square of the other two sides. அப்போ 16 plus 9 25. இப்போ 25 இந்த நம்பரோட ஸ்கொயர் 5. அப்போ இதோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி போடும். ஓகே, அப்போ இந்த மாதிரியான 2 நம்பர் ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணால் வர ட்ரிப்ளெட்ஸ், இதை தான் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இப்போ நமக்கு இதில் 3 4 5. இதில் என்ன வந்திருக்கு, 3ங்கிறது ஸ்கொயர் பண்ணாலும் 4ங்கிறத ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணாலும் நமக்கு 5 ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நம்ம ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரியான முக்கியமான ட்ரிப்ளெட்ஸை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அது ஞாபகம் இருந்ததுன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். அதனால் இந்த ட்ரிப்ளெட்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. அது என்னென்ன அப்படிங்க நான் இப்போ ஷோ பண்ணுறேன்.
Okay, 3, 4, 5, 5, 12, 13, 7, 24, 25, 8, 15, 17, 9, 40, 41, 11, 60, 61, 12, 35, 37, 13, 84, 85, 16, 63, 65, 20, 21, 29, 28, 45, 53, 33, 56, 65, 36, 77, 85, 39, 80, 89, 48, 55, 73. ஓகே, இப்போ இதுக்கு மேலே நமக்கு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து ட்ரிப்ளெட்ஸ். நீங்கள் இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து சொல்லிடணும் இது ட்ரிப்ளெட், அப்போ இந்த வேல்யூ இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் டேட்டா போட்டு போகணும். ஓகே, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ட்ரிப்ளெட்ஸ்னால் 3, 4, 5, 5, 12, 13, 7, 24, 25, 8, 15, 17, அதுக்கப்புறம் 20, 21, 29, இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்கக்கூடியது. நம்ம அந்த கொஷினில் நம்ம ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த ட்ரிப்ளெட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வைங்க. ஓகே, இந்த நீங்கள் ஃபார்முலாஸ் படிக்கிறது எல்லாமே நீங்கள் வீட்டில் படிக்கிறீங்கன்னா வீட்டில் உட்காந்து அங்கே எல்லாம் சுற்றி ஒட்டி வச்சுருங்க. இல்லைன்னா உங்கள் நோட்டில் முன்னாடி ஒரு தனி பேஜ் வந்து இந்த ஃபார்முலாஸ்க்காக ஒட்டி வைங்க. டெய்லி அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ட்ரிப்ளெட்ஸ் வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உட்காந்து படிக்கிறதுக்கும் நம்ம டெய்லி பார்க்க நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் டெய்லி பார்க்குற மாதிரி. ஓகே, அடுத்தது இந்த மாதிரி வேரியபிள்ஸ் பேஸ் பண்ண ட்ரிப்ளெட்ஸு எக்ஸ் ஒய்ன்னு இருந்தால் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகே, இது பெரிய டிஃப்ரென்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ இது எக்ஸ் இது ஒய்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி தேர்டு நம்பரோட ரூட் எடுத்தால் தான் கிடைக்கும். அப்போ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஒய்ன்னு வந்துச்சுன்னா தேர்ட் நம்பர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயராக இருக்கும். இதுவே ஒய் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா அடுத்த வேல்யூ எக்ஸாக இருந்திருக்கும். எக்ஸ் மைனஸ் ஒய் 2 ரூட் எக்ஸ் ஒய்னா இன்னொரு வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக இருக்கும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா 2ab ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயராக இருக்கும். இப்போது இதில் நமக்கு ஏதாவது ஒன்றுக்கு வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏவோட வேல்யூ ஒரு வேளை 1ஆக இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஒரு 1 மைனஸ் பி ஸ்கொயர் 2b 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படி வரலாம். இதிலே வந்து பியோட வேல்யூ 1ஆக இருந்ததுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2a மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, இந்த மாதிரி நம்ம கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். அந்த ட்ரிப்ளெட்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம சம்ஸ் வந்து இப்படி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, டைப் 1 பேசிக்கான மாடல்ஸ், பேசிக்காக நம்ம வேல்யூஸ் வச்சு சால்வ் பண்ணுற மெத்தட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் ஏ. காஸ் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சைன் ஏ 3, 5. ஓகேவா? இதை நம்ம நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவோம், சைன் ஏவோட வேல்யூ 3/5 அப்படின்னா இது எப்படி பண்ணணும், இது வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ், இதுதான் வந்து சைனோட ஃபார்முலா. அப்போது ஆப்போசிட் சைடு என்னென்னு எடுத்துக்கலாம் 3, ஹைப்போட்டனஸ் வந்து 5. அப்போது அட்ஜசன்ட் சைடு என்ன, அப்போது இந்த சைடு போட்டு ஆப்போசிட் சைடுனா இங்கே இருக்கும், ஹைப்போட்டனஸ்னால் இங்கே இருக்கும். இப்போ தேர்டு சைடு என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 25 மைனஸ் 9 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, எக்ஸோட வேல்யூ 4. இப்போ அந்த தேர்டு சைடு வந்து 4. இப்போ இங்கே கேட்குறது என்னது, காஸ் தீட்டா. காஸ் தீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். இப்போ இங்கே அட்ஜசன்ட் சைடு என்ன கிடச்சிருக்கு 4, ஹைப்போட்டனஸ் வந்து 5. இப்போ 4/5 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகே, இப்போது இது நம்ம ட்ரெடிஷ்னலாக போடுறது. இப்போது இன்கேஸ் உங்களுக்கு அந்த ட்ரிப்ளெட்ஸ் நல்லா ஞாபகம் வந்தது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்ளெட்டை என்ன பார்த்தோம், 3, 4, 5. இது ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட், இது இருக்கலே பெரிய சைடு வந்து ஹைப்போட்டனஸ். ஓகே, அப்போ இங்கே நமக்கு சைன் ஏவோட வேல்யூ 3/5ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ காஸ் ஏவோட வேல்யூ என்னது, டேரெக்டாக எழுதலாமா, அட்ஜசன்ட்டோட வேல்யூ 4, ஹைப்போட்டனஸோட வேல்யூ 5. ஓகே, அப்போ இந்த ஸ்டெப்பையே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்கொயர் போட்டு கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வேல்யூ எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்டெப்பை உங்களால் ஸ்கிப் பண்ண முடியும். ஓகேவா? இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சைன் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ என்னது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ நம்ம சைன் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ சைன் மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு போடலாம். அதே மாதிரி காஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இது அப்படியே ஆப்போசிட், ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு போடலாம்.
ஓகேவா? நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் sin a ஓட வேல்யூ டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஓகே, இந்த ஃபார்மெட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. பின்னாடி நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக்கலாக போகும்போது இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இங்கே சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐடென்டிட்டிஸ் ஆல்ரெடி எழுதியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கணும்? ட்ரிப்ளெட் மெயினாக படிச்சிருக்கணும். ட்ரிப்ளெட் தெரிஞ்சதுன்னா டேட்டா இந்த ஸ்டெப்பில் போட்டு போயிடலாம். ஓகே, இப்போ இதுதான் இதோட ஆன்சர். இது வந்து ஃபார்முலா. இது சைடில் நோட்டுன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. Okay, அடுத்த question. Find the value of 1 plus sin a plus cos a by 1 minus sin a plus cos a. Okay, இப்போ இதில் 5 sin a minus 12 cos a equal to 0 அப்படின்னு இருக்கு. Okay, இப்போ இதுலேருந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா 5 sin a, இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? 12 cos a. இப்போ சைன் காசில் ஒரு சைடு கொண்டு வந்தால் sin a by cos a equal to 12 by 5. ஓகேவா? இப்போ சைனோட வேல்யூ 12, காசோட வேல்யூ 5 அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ 1 plus 12 plus 5 by 1 minus 12 plus 5. இப்போ என்ன வரும்? 18 by 6 minus 12. இப்போ minus 6, இப்போ minus 3. இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து minus 3. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஃபார்மேட் பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்த ஆங்கிள் மாதிரி கொண்டு வர முடியும்? இப்படி தனித்தனியாக கொண்டு வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த சைன் காசு இருக்குது, டேன் சீக்கெண்ட் இருக்குதுலாம் ஒரு சைடும், நம்பர்ஸில் ஒரு சைடு கொண்டு போயிடணும். அதுலேருந்து இங்கே நமக்கு டேட்டா சைன் இருந்ததுனால அப்படியே யூஸ் பண்ணணும். ஒருவேளை இங்கே டேனோ காட்டோ சீக்கனோ கொசிக்கனோ தேவைப்படுது அப்படின்னா நமக்கு இன்னொரு சைடு வேணும். அப்போ இது ரெண்டும் என்ன சைடு? இது வந்து ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது? டேன் தீட்டா. டேன் தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ 12 வந்து ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு வந்து 5. இப்போ நமக்கு ட்ரிப்ளெட் படி இங்கே என்ன வரும்? 13 வரும். அப்போ ஹைப்போடெனஸ் வந்து 13 வச்சுக்கலாம். நம்ம அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டினில் நமக்கு டேட்டா சைன் காசு இருக்கனால அப்படியே 12 ஃபைன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் ஏ இஃப் சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா பை சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 5/3. ஓகே, இப்போது நமக்கு ஒரு ஃபார்மெட் ஒன்று இருக்குது. ஓகே, a by b ஈக்குவல் டு c by d. இப்படி ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரேஷியோ வந்து இதை ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. இப்போது இந்த கீழே இருக்க வேல்யூவை மேலே ப்ளஸ் பண்ணி கீழே மைனஸ் பண்ண அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போது இப்படி மட்டும் இருக்குது. a + b a - b இருக்குது. c/dன்னு இருந்துச்சுன்னா நம்ம இதை என்ன பண்ணலாம்னா இங்கே நார்மலாக மாற்றிட்டு இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணணும் அதை இங்கே மாற்றிக்கலாம். c + d/c - d. இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து காம்பனன்டோ டிவிடெண்டோ ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பனன்டோ அண்ட் டிவிடெண்டோ ரூல். லெஃப்ட் சைடில் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே ப்ராசஸை ரைட் சைட்லையும் பண்ணோம் அப்படின்னா அது காம்பனன்டோ டிவிடெண்டோ ரூல். அவ்வளோதான். ஓகே, அப்போ இங்கே இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய தடவை கேட்பாங்க. சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா பை சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 5/3. ஓகே, இப்போ இங்கே என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பாருங்கள். a + b a - b. இப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? a/bன்னு எழுதிக்கலாமா? சீக்கன் தீட்டா பை டேன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இந்த சைடு என்ன பண்ணணும்? இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்களோ அதுதான் அங்கேயே பண்ணணும். மேலே ப்ளஸ் பண்ணணும், கீழே மைனஸ் பண்ணணும். இப்போ மேலே ப்ளஸ் பண்ணணும் 2 நம்பரையும், கீழே 2 நம்பரையும் மைனஸ் பண்ணணும். இப்போ சீக்கன் தீட்டா டேன் தீட்டா ஈக்குவல் டு 8/2. ஓகே, 8/2. இதை கேன்சல் பண்ணால் 1 4. ஓகே, அப்போ சீக்கன் தீட்டாவோட வேல்யூ வந்து 1/cos தீட்டா. சீக்கன் தீட்டாக்கு பதிலாக 1/cos தீட்டா. டேன் தீட்டாக்கு என்ன பார்த்தோம்? சைன் பை காசா இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ cos/sin. இதோட வேல்யூ தான் வந்திருக்கு 4ன்னு வந்திருக்கு. இப்போ இங்கே என்ன கேன்சல் ஆகும்? காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். 1/sin தீட்டாவோட வேல்யூ 4 அப்படின்னா சைன் தீட்டாவோட வேல்யூ என்னது? 1/4. அவ்வளோதான். உங்களுக்கு பேசிக் ஐடென்டிட்டிஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரே நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதே ப்ராசஸை ரைட் சைட்லையும் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து 1/4.
அடுத்தது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேசிக்கான ஒரு சில சம்ஸ் தான். இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து இதை கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ பார்க்குறது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ். காம்ப்ளிமெண்ட்னா முன்னாடி என்ன பார்த்தோம், 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி பேஸ் பண்ணி நம்ம சம்ஸை சால்வ் பண்ணணும். இப்போது இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்குன்னு பாருங்கள், sin ஸ்கொயர் 60 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 30 டிகிரி. நான் முன்னாடியே சொன்னேன்னா இந்த மாதிரி ரெண்டு சைன் இருந்தது அப்படின்னா ஆங்கிள்ஸை மட்டும் பார்க்கணும். இது 60 டிகிரி, இது 30 டிகிரி, ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும், 90 டிகிரி. அப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து என்ன போட்டுக்கலாம், 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது இதுவும் sin ஸ்கொயர், இதுவும் sin ஸ்கொயர், 57 + 33, அப்போ எவ்வளோ வரும், 90 டிகிரி. அப்போ இதுவும் 1 தான், ஆனால் ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. அப்போ -1. அப்போ 1 - 1 என்ன வரும், 0. ஓகேவா? இதெல்லாம் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, sin ஸ்கொயர் a ப்ளஸ் sin ஸ்கொயர் b இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் ஏவையும் பியும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 90 டிகிரி வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் 1ன்னு டேரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ ஆன்சர் 1ன்னு போட்டிருக்கோம். 1 - 1 0. அடுத்தது இப்போ 3 cos ஸ்கொயர் 27 - 5 + 3 cos ஸ்கொயர் 63. ஓகே, இப்போ இது ரெண்டுமே காஸ். இது 27, இது 63. 63 + 27 எவ்வளோ வரும், 90 டிகிரி. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், 1ன்னு போட்டுக்கலாம். நான் முன்னாடி என்ன இருக்குது, 3 இருக்குது, அதனால் 3ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? 3யை காமன் எடுத்துட்டோம்னா cos ஸ்கொயர் 27 டிகிரி ப்ளஸ் cos ஸ்கொயர் 63 டிகிரின்னு வந்திருக்கும். இதுக்கு நம்ம ஃபார்மேட் படி cos ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் b, a ப்ளஸ் பியோட வேல்யூ 90 டிகிரி வந்தால் 1ன்னு போடலாமா? அதனால தான் நம்ம டேரெக்டாக இங்கே 3ன்னு போட்டிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது, -5 டிவைடட் பை டினாமினேட்டரில் டேனையும் கொசிக்கனையும் நம்ம மெர்ஜ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போது tan ஸ்கொயர் 32 டிகிரின்னு இருக்குது. இப்போது tan ஸ்கொயரையும் நம்ம கொசிக்கனையும் மெர்ஜ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம டேனை சீக்கனாக சேஞ்ச் பண்ணலாமா? நம்ம 1 + tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ சீக்கன் ஸ்கொயர்னு தெரியும். இப்போ எனக்கு tan ஸ்கொயர் மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு மாற்றிக்கலாமா? ஏன்னா இங்கே கொஸ்டினில் வெறும் tan ஸ்கொயர் தீட்டா தான் இருக்குது. இப்போ இது நான் சீக்கன் ஸ்கொயர்னு மாற்றினா சீக்கன் ஸ்கொயர் 32 டிகிரி -1, ஆல்ரெடி இங்கே ஒரு +4 இருக்குது, மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் 58 டிகிரி. ஓகே, இப்போது இங்கே சீக்கன் ஸ்கொயர் 32 இருக்குது, இங்கே கொசிக்கன் ஸ்கொயர் 52 இருக்குது. 32, 58 ரெண்டையும் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும், 90 டிகிரி வருமா? 90 டிகிரி வந்தால் ரெண்டுமே சேம் தானே, சேமாக இருக்கனால ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், சீக்கன் 90 - தீட்டா அப்படின்னா நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், கொசிக்கன் தீட்டான்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? இன்னும் அடுத்த ஸ்டெப் எழுதுனது இது எப்படி இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பில் 3 - 5 என்ன ஆயிருக்கும், மேலே -2 ஆயிருக்கும். இங்கே இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த சீக்கன் 32 நான் என்ன மாற்றிருக்கேன் அப்படின்னா கொசிக்கன் ஸ்கொயர் 58 மாற்றிக்கிறேன். இது -1 + 5, அப்போ +3 மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் 58 டிகிரி. அப்போ என்ன ஆயிரும், இது வந்து கேன்சல் ஆகிடும். இதுதான் நம்ம டேரெக்டாகவே அங்கே பண்ணிக்கலாம். இப்போ -2/3ன்னு வந்திருக்கும். இது போக ரிமைனிங் இங்கெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது, sin 35 cos 55. அப்போ 35ங்கிறது 90 - தீட்டா எழுதுனா என்ன வரும், cos 55ன்னு வந்துருமா? அதே மாதிரி இதையும் நம்ம அதே ஆங்கிள் வேறு ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து ரெண்டுமே 55ன்னு மாற்றிட்டோம். அப்போ இதை வந்து 35ன்னு மாற்றிக்கலாம், cos 35ன்னு எழுதிக்கலாம் இதை. அப்போ இது ரெண்டும் மேட்ச் பண்ண என்ன வரும், cos ஸ்கொயர் 55 டிகிரி ப்ளஸ் cos ஸ்கொயர் 35 டிகிரி. அப்போ cos ஸ்கொயரில் ரெண்டு ஆங்கிளை ப்ளஸ் பண்ணால் 90 டிகிரி வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக 1ன்னு போட்டுக்கலாம். இப்போது +1. இப்போ என்ன வரும், -2 + 3/3. இப்போ ஆன்சர் வந்து 1/3. ஓகே, இப்போ ஆன்சர் 1/3. அடுத்த கொஷின், இது நமக்கு ரீசெண்டாக CGL 2024 கேட்ட கொஷின். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, sin 74 டிகிரி tan 74 டிகிரி, ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ between 0 to 45 டிகிரி. ஓகே, இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே என்ன இருக்குது, 74 டிகிரி, இங்கேயே 74 டிகிரி. சரி, இது பார்க்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 0 to 45 டிகிரிக்குள்ளே வரணும்னு சொல்கிறாங்க இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம். ஏன்னா 45 விட அதிகமாக இருக்குது, 75 இருக்குது, 45க்குள்ளே நான் கொண்டு வரணும். அப்போ இதோட 90 - தீட்டாக்கு மாற்றிக்கலாமா? இப்போ சைனை வந்து என்னவா சேஞ்ச் பண்ணிக்கலாம், காசாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது இதில் 90 டிகிரி வரணும்னா எவ்வளோ வரும், இது வந்து 74 டிகிரி அப்படின்னா 90 - 74 எவ்வளோ வரும், 16 டிகிரி ப்ளஸ் tan 74. இதோட டேனோட வேல்யூ வந்து காட்டு, அதுக்கும் 60 டிகிரி தான். அப்போது cos 16 டிகிரி ப்ளஸ் cot 16 டிகிரி.
ஓகே, அதில் 90 மைனஸ் தீட்டா வேல்யூ மட்டும் நம்ம எழுதினா போதும். டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது சைன் 16 டிகிரியோட வேல்யூ வந்து எக்ஸ் பை ஒய்னு கொடுத்துருக்காங்க. சீக்கன் 16 டிகிரி மைனஸ் சைன் 74 டிகிரி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஓகே, சைன் 16 டிகிரி. இப்போது சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த சைன் தீட்டாலேருந்து காஸ் தீட்டாவை கன்வெர்ட் பண்ணுறது. காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போது காஸ் 16 டிகிரி வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் 16 டிகிரி ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் இதோட வேல்யூ என்னது, எக்ஸ் பை ஒய். அப்போது இதை ஸ்கொயர் பண்ணோன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருந்திருக்கும். இது வந்து காஸ் 16 டிகிரியோட வேல்யூ. காஸ் 16 டிகிரியோட வேல்யூ அப்படின்னா நமக்கு இங்கே ஆன்சரில் என்ன வேணும், சீக்கன் 16 டிகிரி வேணும் மைனஸ் சைன் 74 டிகிரி வேணும். சீக்கன் 16 சீக்கன் காஸ் ரெண்டுமே என்னென்னு பார்த்துருந்தோம், எனிமி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் தானே வரும். ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது சீக்கன் 16 டிகிரியோடது. இப்போ சைன் 74 இதை 90 மைனஸ் தீட்டாவில் மாற்றினா என்ன வரும், காஸ் 16 டிகிரின்னு வரும். இப்போ காஸ் 16 டிகிரியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டரில் இருக்க ஒய்க்கு ரூட் கேன்சல் ஆகிடும். இப்போ ஒய் பை ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய். ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், ரூட் 2 மைனஸ் ரூட் 2னா 2 அது மாதிரி. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கீழே வந்து ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதில் மைனஸ் உள்ள போச்சுன்னா ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா, இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தான் தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியான சம். ஓகே, நமக்கு ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இங்கே ஒரு ஃபார்முலா காஸ் தீட்டாவோட வேல்யூ ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் காஸ் தீட்டாங்கிறது சீக்கன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகேவா, இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சதுன்னா போதும். மற்றதெல்லாம் நம்ம நார்மலாக கிராஸ் மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணுறது அந்த மாதிரி பேசிக்காக தான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம கரெக்டாக போட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனை மைண்டில் வச்சுக்கணும். இங்கே ஆப்ஷன் என்ன மாதிரி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கடைசியில் சால்வ் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, அடுத்தது இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்லேயே மாடல் 2. ஓகே, எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ சைன் ஏ சீக்கன் பி ஈக்குவல் டு 1 எப்போனா ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா. இது ஏன் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். இப்போ சீக்கன் ஒரு சைன் 60 டிகிரின்னு வச்சுக்கோங்க, சீக்கன் 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போது சைன் 60 டிகிரி அப்படியே இருக்கட்டும். சீக்கனோட ஃப்ரெண்டு யார், கொசிக்கனுக்கு தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டானா 60 டிகிரின்னு மாற்றிக்கலாமா. இது ரெண்டும் என்னது, ரெசிப்ரோக்கல். அப்போ இது ரெண்டும் என்ன ஆகும், கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடும். ஓகேவா, அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டேரெக்டாக இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம என்ன பார்த்துருக்கோம், சைனும் கொசிக்கனும் எனிமி, கொசிக்கனும் சீக்கனும் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்துருக்கோம். இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க 2 பேர் எனிமி. அப்போது ஃப்ரெண்டோட எனிமி எனக்கும் எனிமி, அவ்வளோதான். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சைன் ஏ சீக்கன் 2 வந்துச்சுன்னா 1. அதே மாதிரி டேன், இப்போது டேன் ஏ டேன் 60 டிகிரி டேன் 30 டிகிரின்னு இருந்துச்சுன்னா இந்த டேனை என்னவா மாற்றிக்கலாம், காட் 60 டிகிரின்னு மாற்றிக்கலாம். காட் டு டேனும் ரெசிப்ரோக்கல், அப்போ 1ன்னு வந்துடும். அப்போ டேரெக்டாக இதுக்கு வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கன் ஏ சைன் ஏ சீக்கன் ஏ இருந்து ஏபியோட வேல்யூ 90 டிகிரி வந்துச்சுன்னா 1ன்னு போட்டுக்கலாம். டேன் ஏ டேன் பின்னு இருந்து ஏபியோட வேல்யூ 90 டிகிரி வந்துச்சுன்னா 1ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் காட் ஏ காட் பி காஸ் ஏ கொசிக்கன் பி. ஓகே, எல்லாமே அதோட ஃப்ரெண்டோட எனிமியாக இருக்கும். ஓகேவா, காசோட ஃப்ரெண்டு யாருன்னா சைன், அதோட எனிமி கொசிக்கன். சைனோட ஃப்ரெண்டு யாருன்னா காஸ், அதோட எனிமி வந்து சீக்கன். டேனோட எனிமி யாருன்னா காட்டு, காட்டோட ஃப்ரெண்டு யாருன்னா டேன். ஓகேவா, நம்ம அதானே பார்த்தோம், காட்டோட ஃப்ரெண்டு வந்து டேனு, டேனோட எனிமி வந்து காட்டு. ஓகே, அந்த மாதிரி ஃப்ரெண்ட் எனிமி வச்சு இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம்.
இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க sin 3x minus 20 secant 3y plus 20 equal to 1 cosecant x plus y கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போது இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா sin a secant b, இதோட வேல்யூ 1ன்னு இருந்தால் என்ன மீனிங், ஏவும் பியும் கண்டிப்பாக 90 டிகிரி இருந்தால் தான் இது 1 இருக்கும். அப்போது ஏவும் பியும் ப்ளஸ் பண்ணால் 90 டிகிரி வரணும். இப்போ ஏங்கிறது என்னது 3x minus 20 ப்ளஸ் 3y plus 20, இதோட வேல்யூ 90 டிகிரி வரணும். இப்போ ப்ளஸ் 20 மைனஸ் 20 கேன்சல் ஆகிடும். 3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 90 டிகிரி. எல்லாத்தையும் 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா x ப்ளஸ் y ஈக்குவல் டு 30 டிகிரி. இப்போ என்ன கேட்குறாங்க, கொசிக்கன் x plus y, கொசிக்கன் x plus y. அப்போ கொசிக்கன் x plus y என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 30 டிகிரி. கொசிக்கன் 30 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு sin 30 டிகிரி என்னது 1/2, அதை தலைகீழ எழுதணும்னா 2/1. அப்போ ஆன்சர் வந்து 2. அடுத்த கொஸ்டின், sin 37 cos 53 cos 37 sin 53. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இப்போது sin 37 cos 57 ஏதாவது ஒரு இதுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இதை 37 சேஞ்ச் பண்ணிக்கலாம். sin 37 சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், sin ஸ்கொயர் 37 டிகிரி, அதோட காம்ப்ளிமெண்ட்ரியாக மாற்றிட்டோம். அதே மாதிரி இங்கே நம்ம இங்கே 37 மாற்றிட்டாச்சு, அப்போ இங்கே 53 வர மாதிரி மாற்றிக்கணும். இப்போ 53, அப்போ என்ன ஆகும், sin ஸ்கொயர் 53. இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணிக்கலாம், சேமாக வரணுமா, சரி சேமாக கொண்டு வரணும்ல. இதை வந்து cos 37 மாற்றிக்கலாம். ஓகே, அப்போ இதை cos 37 மாற்றினோன்னா cos ஸ்கொயர் 37 டிகிரி இப்படியும் கொண்டு வரலாம். இல்லை நம்ம முன்னாடி கொண்டு வந்த மாதிரி சைன் ஸ்கொயராக மாற்றி இதை sin 53ன்னு மாற்றிட்டு sin ஸ்கொயர் 53ன்னு கொண்டு வந்துடலாம். இப்போ a ப்ளஸ் b பண்ணால் எவ்வளோ வருது, 90 டிகிரி வருது. வந்துச்சுன்னா sin ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயர் வந்து 1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. அடுத்து இங்கே இருக்கிறது என்னென்ன, cos ஸ்கொயர் 37 cos ஸ்கொயர் 53, இது ரெண்டும் என்ன ஆகும், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், அதனால் 1 ஆகிடும். இப்போ இங்கே பக்கத்தில் 4 இருக்கனால 4ன்னு வந்துடும். 4 மைனஸ் 7 டிவைடட் பை, இப்போது tan ஸ்கொயர் 47, இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். ஓகேவா. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு மாடல் பார்த்துருப்போம். அது வந்து இது முன்னாடி இருந்திருக்கும், இது பின்னாடி இருந்திருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அப்போ என்ன பண்ணுங்கள், இதை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. இதை ஹோம்ஒர்க் சம்மாக எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆன்சரை யார் டெலிகிராமில் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் இந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா. இந்த பிடிஎஃப் ஃபார்முலா பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா ஃபார்முலாவும் ஆன்சரையும் சேர்த்து அனுப்புங்க. இந்த பிடிஎஃப் மட்டும் போதும் அப்படின்னா இதோட ஆன்சரை மட்டும் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின், secant ஸ்கொயர் 60 டிகிரி cos ஸ்கொயர் 45 டிகிரி cosecant ஸ்கொயர் 30 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி எல்லாமே வந்து நம்ம படித்த ஆங்கிளில் தான் இருக்குது. எங்கேயும் காம்ப்ளிமெண்ட்ரி கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ டேட்டா நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ secant ஸ்கொயர் 60 டிகிரினா காசோட ரெசிப்ரோக்கல், காசோட 60 டிகிரி என்னது 1/2, அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு cos 45 1/√2, இதுவும் ஸ்கொயர், ப்ளஸ் கொசிகன் 30 டிகிரி, கொசிகன் 30 டிகிரி அப்படின்னா சைனோட ரெசிப்ரோக்கலாக சைனுக்கு என்ன ஒரு 1/2, இப்போ 2 ஸ்கொயர். அடுத்தது cos 30 டிகிரி, cos 30 டிகிரி வந்து √3/2 இன்ட்டு secant ஸ்கொயர் 45, secant 45 வந்து √2 ஸ்கொயர் பண்ணால் 2 மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் 30 டிகிரினா 2 ஸ்கொயர், tan 45னா 1, இப்போ 2 கேன்சல் ஆயிரும். √2 ஸ்கொயர் பண்ணால் 2, இதில் ஒரு 2 வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ 2 + 4/√3 மைனஸ் 4, அப்போது 6/√3 மைனஸ் 4. ஓகே, டினாமினேட்டரில் இந்த மாதிரி ரூட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், காஞ்சுகேட் எடுப்போம். இப்போ மேலே √3 + 4, கீழேயும் √3 மைனஸ் 4 இன்ட்டு √3 + 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, அப்போது 6√3 + 4 பை, இது என்ன ஆகும்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஆகிடும். இப்போ √3 ஸ்கொயர் மைனஸ் 16, இப்போது 6√3 + 4 பை 3 மைனஸ் 16, இப்போ 6 இன்ட்டு √3 + 4 பை மைனஸ் 13. ஓகே, அப்போ நமக்கு 6 இன்ட்டு √3 + 4 பை மைனஸ் 13. ஓகே, ஆப்ஷன் இது இல்லை.
இப்போ ஆப்ஷன் மிஸ்டேக்காக இருக்குது இதில். இப்போ ஆன்சர் வந்து 6 √3 + 4 by -13. எல்லா வேல்யூ கரெக்டாக தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். 2² √1/2 2² 1. ஓகே, இப்போது 6 √3 + 4 by -13 இது ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின். cos 1 இது எல்லாமே டிகிரி, cos 2 டிகிரி, cos 3 டிகிரி அப் டு cos 150 டிகிரி. இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு. இதில் இப்போ 1 2 3 அப்படியே 150 வரைக்கும் போகுது. அப்போ கண்டிப்பாக இடையில என்ன இருந்திருக்கும்? cos 90 டிகிரி இருந்திருக்குமா? cos 90 டிகிரியோட வேல்யூ என்னது? 0. 0 இன்ட்டு எனிதிங் என்ன வரும்? 0 தான். அப்போது இது எல்லாமே என்ன ஆயிடும்? 0 ஆகிடும். ஆன்சர் வந்து 0. அடுத்தது cos 9 டிகிரி. ஓகே, இது அப்படி இங்கே பார்த்தோம்னா cos 9 டிகிரி cos 81 டிகிரி. நம்ம முன்னாடி பார்த்தோமா cos A cos B இருந்துச்சுன்னா 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது cos 27 cos 63 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணாலும் என்ன வருது? 90 டிகிரி. இப்போ 1 × 1 ஆன்சர் 1. அடுத்தது டைப் 3 வேல்யூ பேஸ்ட். ஒரு சில வேல்யூஸை கொடுத்து இன்னொரு வேல்யூ என்னன்னு கேட்கலாம். அதுலேருந்து நம்ம sin θ cos θ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான மாடல் தான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 sin A + 12 cos A = 13. இப்போ tan A வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போது இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரிப்ளெட் அப்படியே எடுத்துடலாம். இந்த மாதிரி பார்த்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரிப்ளெட் அப்படியே எடுத்துடணும். 13 12 5. இப்போ tan A அப்படின்னா என்னது? ஆப்போசிட் பை adjacent சைடு. இப்போ ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? 5. adjacent சைடு என்ன இருக்குது? 12. இப்போ ஆன்சர் வந்து 5/12. ஓகேவா? இது பார்த்தாலே நமக்கு ட்ரிப்ளெட்டுன்னு தெரியுது. 5 12 13 ட்ரிப்ளெட். அப்போது ட்ரிப்ளெட் வேல்யூவை அப்படியே வச்சு டேனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அவ்வளோதான். அடுத்தது in a triangle ABC right angled at B cot A 1/2. இப்போது இங்கே தான் A இருக்குன்னு வச்சுக்கலாம். cot A வேல்யூ 1/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. cot A வேல்யூ 1/2 அப்படின்னா இது வந்து adjacent by opposite side. இப்போது இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து 2 ஆகும், adjacent சைடு 1ஆகவும் இருக்குது. அப்போது தேர்ட் சைடு என்னவா இருக்கும்? √3 இருந்திருக்குமா? then the value of sin A cos C sin A cos C plus cos A by cos C into sin C minus sin A. இப்போ இதில் இப்போ cot A வேல்யூ 1/2 adjacent ஆப்போசிட் வந்திருக்கு. இப்போ இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இது ஆங்கிள் A. ஓகேவா? இது ஆங்கிள் A. இப்போ இது ஆங்கிள் C. அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் சைடு இதுக்கு என்னவாக தான் இருக்கும்? இங்கே தான் ஆப்போசிட் சைடாக இருக்கும். இப்போ இது நம்ம இன்னொரு டயக்ராமும் ட்ரா பண்ணணும். C இங்கே வர மாதிரி ட்ரா பண்ணுவோம். CBA. அதே √3 இங்கே இருக்கும், ஆனால் 1 2 மட்டும் பிளேஸ் மாறி இருக்கும். ஓகேவா? அப்போது C பேஸ் பண்ணியும் நமக்கு இங்கே கொஷனில் இருக்குது, நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்காக தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏவை பேஸ் பண்ணி எழுதுவோம். ஃபஸ்ட்டு sin A இருக்கா? அப்போது sin A வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். இங்கே ஆப்போசிட் சைடு எனக்கு 2 ஃபஸ்ட்டு டயக்ராமில். இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி எழுதணும். கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட் இதை எழுதிக்கோங்க. ஓகே, sin A cos C ப்ளஸ் cos A by cos C sin C minus sin A. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு sin A வேணும். ஓகே, ஏவோட டயக்ராம் இங்கே இருக்குது. இதை வச்சு இதோட ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ் எழுத போகிறோம். ஆப்போசிட் சைட் 2, ஹைப்போட்டெனஸ் √3. cos C வேணும். அப்போனா C டயக்ராமுக்கு வந்துடணும். cos C அப்படின்னா adjacent 2 by hypotenuse √3 ப்ளஸ் cos A. cos A அப்படின்னா அந்த டயக்ராம் போயிடணும். ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? சிக்கு வந்து கீழே இருக்க டயக்ராம் வரணும், ஏன்னு வந்துச்சுன்னா மேலே இருக்க டயக்ராம் போயிடணும். இப்போ cos அப்படின்னா 1/√3. அடுத்தது cos C மேலே எழுதியிருக்கோம் 2/√3. sin C. sin Cனா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ் மைனஸ் sin A 2/√3. ஓகேவா? இப்போ 2/√3 2/√3 கேன்சல் ஆகிடும். இப்போ மேலே வந்து 3/√3 இருக்கும்.
டினாமினேட்டரில் -1/√3 இருக்கும். √3 கேன்சல், ஆன்சர் வந்து -3. இந்த வேல்யூ மட்டும் பொறுமையாக பார்த்து சி வர இடத்துக்கு சிக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் போடணும், ஏ வர இடத்துல ஏக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் போட்டு ஆப்போசிட் அட்ஜசன்ட் எடுத்து சால்வ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின், ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபி ஈக்குவல் டு 20 cm, பிசி ஈக்குவல் டு 21 cm, ஏசி ஈக்குவல் டு 29 cm. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காட் சி, கொசிகன் சி, 2 tan A. இப்போ ஏ பி சி, இப்போ இருக்கிறதுல பெரிய சைடு தானே, பெரிய சைடு தான் வந்து நமக்கு ஹைப்போட்டனஸாக இருந்திருக்கும். இப்போ இது 29, 20, 21 எழுதிக்கலாம். ஏபிசி, ஏபி வந்து 20, பிசி வந்து 21, ஏசி வந்து 29. இப்போ ஃபஸ்ட்டு காட் சி, அப்போ இந்த டைரக்ஷனில் பார்க்கணும். காட் சி, இப்போ காட் சி அப்படிங்கும்போது ஆப்போசிட் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அப்போ இதுக்கு அட்ஜசன்ட் வந்து 21/20 ப்ளஸ் கொசிகன் சி. அப்போ இதே சியிலேருந்து தான் பார்க்கணும். சியோட கொசிகன் அப்படின்னா வந்து ஹைப்போட்டனஸ் பை ஆப்போசிட் சைட் -2 tan A. ஓகே, அப்போ இங்கே இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கணும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். ஓகேவா? அப்போது எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் 20. இது என்ன ஆகிடும், 42 வந்துடும். 21, 21ல் 42 போச்சுன்னா 21 தான். -21 + 29, அப்போது 8/20. ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணால் 2/5. இப்போ ஆன்சர் வந்து 2/5. இதுதான் வேல்யூ பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. நீங்கள் கரெக்டாக அந்த வேல்யூவை ஹைப்போட்டனஸ், அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட்டில் எழுதிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். இப்போ ஆங்கிள் சி அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை கூட டயக்ராம் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது சி, இது ஏ, இது பி. ஓகே, அப்போது இதில் நமக்கு ஏவை வச்சு கேட்டால் ஃபஸ்ட்டு டயக்ராம் எடுத்துக்கணும், சியை வச்சு கேட்டாங்கன்னா செகண்ட் டயக்ராம் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து பொறுமையாக போடணும். அடுத்தது டைப் 4 குவாட்ரன்ஸ். முன்னாடியே பார்த்தோம்ல, குவாட்ரன்ஸ் 4 குவாட்ரன்ஸில் பிரித்து எழுதுறது. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சைன் 20 டிகிரி, 120 டிகிரி. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 90யோட மல்டிபிள்ஸில் எழுதணும். இப்போது 90 + 30 டிகிரின்னு எழுதிக்கலாம். இப்போது 90 + 30, இப்போது 90 வந்தால் நம்ம என்ன பண்ணணும், 90 வந்தால் சேஞ்ச் பண்ணணும். என்னவா சேஞ்ச் பண்ணணும், ஃப்ரெண்டாக சேஞ்ச் பண்ணணும். காஸ் என்ன இருக்குது, 30 டிகிரி. அதுக்கப்புறம் இது எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பார்க்கணும். இப்போ 90 + θ அப்படின்னா நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனோட வேல்யூ பாசிட்டிவ். இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கணும், செகண்ட் எழுதுறத பார்த்துறாங்க. காசு தானே பார்க்கணும், காசு வந்து நெகட்டிவ்னு போட்டுறாங்க. இங்கே சைன், சைன் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ். அப்போ ஆன்சர் வந்து காஸ் 30 டிகிரி தான் ஆன்சர். காஸ் 30 டிகிரி என்னது, √3/2. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். கரெக்டாக பிரித்து எழுதிட்டு அதுக்கப்புறம் 90யோ 360யோ வந்துச்சுன்னா, சரி 90யோ 270யோ வந்ததுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 180யோ 360யோ வந்ததுன்னா சேஞ்ச் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் என்னவா சேஞ்ச் பண்ணால் ஃப்ரெண்டாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் சிம்பிளுக்கு கொஸ்டினில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் பார்க்கணும். அது எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பார்த்து ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறத பார்த்து போட்டுக்கணும். அடுத்தது காஸ் 330 டிகிரி. இப்போது காஸ் 330 டிகிரினா 360 டிகிரி -30 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ 360 டிகிரி வந்தால் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணக்கூடாது, காஸ்னே போட்டுக்கலாம். 30 டிகிரி, காஸ் 30 டிகிரி. இப்போ 360 - θனா எங்கே வரும், 0 டிகிரி இருக்க இடத்துல தான் 360 இருக்கும். 360 மைனஸ் அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட் வந்துடும். இப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர் டீ கப்ஸ், காசும் சீக்கினும் பாசிட்டிவ். அப்போ இங்கே காசு தான் கொஸ்டினில் இருக்குது. அப்போ இது பாசிட்டிவ் தான். காஸ் 30 டிகிரி √3/2. அடுத்தது காஸ் 288 டிகிரி. இங்கே ஆப்ஷன் எல்லாமே 18ல் இருக்குது. ஓகே, அப்போ இதை நம்ம 18க்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். காஸ் 270 டிகிரி +18 எழுதிக்கலாம். ஓகேவா? காஸ் 270 டிகிரி +18. இப்போது 270 டிகிரி வந்தால் என்ன பண்ணணும், 270லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். 90 270 வந்தால் சேஞ்ச் பண்ணணும். இப்போது சைனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 270 + θ, இது 270 + θ அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசோட வேல்யூ பாசிட்டிவ். இப்போது ப்ளஸ் சைன் 18 டிகிரி. இப்போ ஆன்சர் வந்து
plus sin 18 degree. அடுத்தது tan 225 degree. இப்போ இது எப்படி எழுதலாம்னா 180 plus 45 எழுதலாம். ஓகே, நமக்கு வேல்யூ வர மாதிரி எழுதணும். இப்போது ஆப்ஷனில் இப்போ முன்னாடி சம் மாதிரி 18 அந்த மாதிரிலாம் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி பிரிக்கணும். இந்த மாதிரி டைரக்ட் வேல்யூ இருந்ததுன்னா நம்ம படிச்சிருக்கோம்ல, ஆங்கிள் 0, 30, 45, 60, 90 இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். இதுக்கு தான் நம்ம வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ 180 + 45 மாற்றிக்கலாம். tan 180 + 45. இப்போ 180 வந்தால் சேஞ்ச் பண்ணக்கூடாது, டேன்னே தான் வரும். tan 45 தான். பட் ப்ளஸ்ஸாக மைனஸாக அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ 180 இங்கே இருக்கும். 180 + θ அப்படின்னா தேர்டு குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் பாசிட்டிவ். அப்போ ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் வரணும். ப்ளஸ் tan 45 எவ்வளோ 1. ஆன்சர் வந்து +1. அடுத்தது sin 1500. ஓகே, 1500 இந்த மாதிரி பெரிய வேல்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணால் 360யோட மல்டிபிளுக்கு மாற்றிக்கணும். ஓகேவா, 360யோட மல்டிபிளுக்கு மாற்றணும் அப்படின்னா 360னா எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் 720, 4 டைம்ஸ் வருமா? 4 டைம்ஸ். ஓகே, அப்போது இதை வந்து 1440 + 60 டிகிரின்னு எழுதலாம். ஓகே, 1440 + 60 டிகிரி. ஓகேவா, 60 டிகிரி போட்டால் எவ்வளோ வரும்? 1500 வந்துடும். ஓகே, அப்போ 360யோட மல்டிபிளாக பார்த்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வேல்யூஸ் வந்துச்சுன்னா 360யோட மல்டிபிளாக பார்த்து எழுதிக்கோங்க. இப்போது இது 360 டிகிரி. இப்போது ஒரு ரொட்டேஷன் இதுலேருந்து இப்படி போய் 360 டிகிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போது இது மறுபடியும் இப்படி சுற்றிட்டே இருக்கும். 360 டிகிரி சுற்றிட்டே இருக்கும். அப்போது இங்கே 1440. அப்போது இது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும் அப்படின்னா 360 × 4 டைம்ஸ் வந்திருக்கும். அப்போ 360 டிகிரி வருது அப்படின்னா எப்போல்லாம் 360 டிகிரி வருதோ டேரெக்டாக நீங்கள் வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா, 360 வரும்போது அது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 அப்படிங்கிறது. அப்போ ஃபுல்லாக முடிஞ்சக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதுபடி நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம படித்தது படி என்ன படிச்சிருக்கோம்? 180 360 வந்தால் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே 360 வந்திருக்கு, அதனால் சேஞ்ச் பண்ணல சைனு. அதுக்கப்புறம் 360 + θ அப்படின்னா 360 இங்கே இருக்கும். ப்ளஸ் தீட்டானா அடுத்து இங்கே ஸ்டார்ட் ஆகுமா? அப்போ இங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவ் தான், எதுவுமே நெகட்டிவாக வராது. அப்போது டேரெக்டாக இப்படி எழுதிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன் 360 வந்துச்சுன்னா என்ன வேல்யூ இருக்கோ டேட்டா எடுத்து எழுதிக்கோங்க. சைன் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? 60 டிகிரி. அப்போ sin 60 டிகிரி. sin 60 டிகிரி எவ்வளோ? √3/2. அடுத்தது sin வேல்யூ, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin θ - 90. ஓகே, ரிவர்ஸில் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ஃபஸ்ட்டு ஆங்கிள் இருக்கும், அப்புறம் θ இருக்கும். இப்போது θ - 90 இருக்குது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் எல்லா வேல்யூமே வந்து 360 கூட இருக்கும்போது நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா 360 அது கூட சேர்த்துக்கோங்க. 360 + θ - 90. ஓகேவா, இப்படி எழுதினாலும் இப்படி எழுதினாலும் ஒன்று தானே. நம்ம இப்போ தான் பார்த்தோம் ரெண்டுமே ஒன்று தான். 360 வந்தாலே டேரெக்டாக எழுதிக்கலாம்னு பார்த்தோம். இப்போ sin 360 - 90 அப்படின்னா எவ்வளோ வரும்? 270 + θன்னு வந்துருமா? இப்போ சைனில் 270 வந்தால் என்ன பண்ணுவோம்? சேஞ்ச் பண்ணுவோம், காஸ் θ போட்டாச்சு. இப்போது 270 + θனா 270 இங்கே இருக்கும், ப்ளஸ் θனா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கிரம் மட்டும்தான் பாசிட்டிவ். நமக்கு இங்கே என்ன இருக்குது? சைன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நெகட்டிவில் தான் வரும். ஆன்சர் வந்து -cos θ. அடுத்தது sin θ - 180. அப்போ என்ன பண்ணலாம்? sin 360 + θ - 180. இப்போது sin 360 - 180 அப்படின்னா 180 + θ. இப்போ சைனில் 180 வந்தால் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, 180 வந்தால் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போது sin 180 + θ அப்படின்னா எங்கே வரும்? 180 + θ. இப்போ இங்கே வரும். இது என்ன குவாட்ரண்ட்டு? தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ இந்த இடத்துல sin θ வந்து நெகட்டிவ். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து -sin θன்னு வரணும். இங்கே வந்து ஆப்ஷன் தப்பாக இருக்குது. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து -sin θ. ஓகே, இது வரைக்கும் பார்த்தாலும் அந்த குவாட்ரண்ட் பேஸ் பண்ணுது. ஓகே, அது எந்தெந்த ஆங்கிள் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற ஸ்ப்ளிட் அப்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பெரிய வேல்யூஸ்லாம் வந்துச்சுன்னா 360யோட மல்டிபிளில் மாற்றிட்டு ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதினா போதும். ஓகே, அந்த θ - 180 வரும்போது முன்னாடி 360 டிகிரியை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாத்துக்கும் நம்ம என்ன ஆங்கிள் படிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சில முக்கியமான ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இப்போ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், ஏ sin a plus b cos a equal to c. அடுத்ததில் b sin a minus a cos a equal to d. அப்போது இந்த வேல்யூ சேமாக இருக்குது, பட் கோஎஃபிஷியன்ஸோட இடம் மட்டும் மாறி இருக்குது. இப்படி இருந்ததுன்னா இந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்குல்ல, இதை ஸ்கொயர் பண்ணாலும் இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குல்ல, இதை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்போ கொஷினில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு இதில் சி வேல்யூ கொடுத்துட்டு டி வேல்யூ என்னன்னு கேட்பாங்க, டி வேல்யூ கொடுத்துட்டு சி வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம இதுலேருந்து தான் ஒன்று கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ அந்த பக்கம் கொண்டு போகணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். அப்போது டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இதுதான் நம்ம ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுற கஷ்டமாக இருந்தால் இது எழுதிக்கோங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். இது வந்து இந்த இதுதான் நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த ஃபோர்த் வேல்யூ வேணுங்கிறக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். இப்போ சீக்கண்ட் டேன் வந்துச்சு அப்படின்னா மைனஸில் வரும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். இதுவே கொசிக்கன் காட் வந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, அதே ஃபார்மேட் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு சைன் காசு வந்தால் மட்டும் தான் ப்ளஸில் வரும், மற்ற எல்லாத்துக்கும் மைனஸில் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது sin a ப்ளஸ் காஸ் ஏவோட வேல்யூ சியாக இருந்தால் sin a மைனஸ் காஸ் சியோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க என்ன ஃபார்மேட்னு. சைனையும் காசையும் ப்ளஸ் பண்ணால் சி, சைனையும் காசையும் மைனஸ் பண்ணால் என்னன்னு கேட்டாங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுங்கிறது இந்த சி தான். ஓகே, சி ஸ்கொயர். ஓகேவா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ இதோட வேல்யூ நமக்கு டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1. இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர்னு எழுதுவோம். இப்போ இதில் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஒரு 2, சி இங்கே வந்தால் சி ஸ்கொயர், டி ஸ்கொயர், டியோட வேல்யூ என்னென்னா ரூட் போட்டோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 மைனஸ் சி ஸ்கொயர். இதுதான் நம்ம டேரெக்டாக அந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கோம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே கண்டிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் சைன் ஏ ப்ளஸ் காசியோட வேல்யூ சீன் கொடுத்தா சைன் ஏ மைனஸ் காசியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 மைனஸ் சி ஸ்கொயர்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த 4 மாடல் ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் அப்படிங்கிறது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சைன் ஏ ப்ளஸ் காசியோட வேல்யூ 1. அப்போ சைன் ஏ மைனஸ் காசியோட வேல்யூ என்ன கேட்குறாங்க, ரூட் ஆஃப் 2 மைனஸ் இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், சீன் எடுத்தோம்னா அப்போ சி ஸ்கொயர். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 மைனஸ் சியோட வேல்யூ வந்து 1. இப்போ 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2 மைனஸ் 1, இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 1, இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தான் வந்து ஆன்சர். அடுத்தது 3 sin a plus 4 cos a equal to 2. 4 cos a minus 3 sin a equal to என்னன்னு கண்டுபிடிக்கும். இப்போ அதே ஃபார்மேட்டில் இருக்கா, வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ இது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே சிங்க எது 2 ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 16 மைனஸ் 4 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். இப்போ 25 மைனஸ் 4 21. இப்போ டி ஸ்கொயரோட வேல்யூ 21 அப்படின்னா டியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 21. இப்போ இங்கே டேரெக்டாக 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்ததுன்னா அதுதான் போடணும். இப்போ வெறும் 21 தான் இருக்குது. அப்போ ரூட் 21 ஆன்சர் போட்டுக்கலாம். அடுத்தது 5 secant a மைனஸ் 2 tan a ஈக்குவல் டு 5. இப்போ 2 secant a 5 tan a. ஓகே, இன்டர்சேஞ்ச் பண்ணி வந்திருக்கா. இப்போ என்ன பண்ணலாம், சீக்கண்ட் டேன்லாம் வந்தால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். இப்போ இதில் ஏ ஸ்கொயருங்கிறது 5 ஸ்கொயர், பி ஸ்கொயருங்கிறது 2 ஸ்கொயர். அதுக்கப்புறம் சிங்கிற பிளேஸில் என்ன இருக்குது, 5 ஸ்கொயர். இப்போ மைனஸ், இப்போது இதை அப்படியே சொல்லலாம், சால்வே பண்ண வேணாம். இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இந்த பக்கம் 5 இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், கண்டிப்பாக இங்கே 2 வந்தால் தான் நமக்கு ஆன்சர் சேமாக வருமா. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக இதோட வேல்யூ 2ன்னு போட்டுக்கலாம். நம்ம ஃபார்முலா அப்படி எப்பவுமே என்ன எழுதுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதுவோம். ஆப்ஷன்லேயே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஏன்னா ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் போகிறோன்னா, இப்போ நான் ப்ளஸ் 2 ஸ்கொயர் போட்டாலும் மைனஸ் 2 ஸ்கொயர் போட்டாலும் ரெண்டுமே அந்த இடத்துல 4 தான் வரப்போகுது. ஓகே, அப்போ ரெண்டுமே வர பாசிபிள் இருக்குது. அதனால் ப்ளஸ் 2 வரலாம், மைனஸ் 2 வரலாம். ஆன்சர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகேவா?
இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் அந்த பேசிக்கான ரிலேஷன், அந்த 4 கான்செப்ட் பார்த்தோம்ல. சைன் காஸ் வந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், சீக்கண்ட் டேன் வந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். இதுக்கு சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் வந்துருக்கும் சைன் காஸ்க்கு. அதே மாதிரி இதே தான் வந்து கொசிக்கன் காட் வந்துச்சுனாலும். ஓகேவா, அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒரு சில முக்கியமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்னென்ன அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஓகே, இப்போ இது எல்லாமே நமக்கு சால்வ் பண்ணி வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர். இதை நம்ம டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டாம். ஓகேவா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 + sin θ பை 1 - sin θ இருந்ததுன்னா மேலே கீழே காஞ்சுகேட் எடுப்போம். 1 + sin θ 1 + sin θன்னு சொல்லிட்டு. அப்போ மேலே a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இல்லை அதுவும் வேண்டாம், அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர் பை கீழே a + b a - b. இப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் θ. இப்போ 1 + sin θ பை cos ஸ்கொயர் θ. இப்போ இதுக்கு ரூட் இருக்குது. இப்போ ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், கீழேயும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 / cos θ ப்ளஸ் sin θ பை cos θ. இப்போ 1 / cos θனா சீக்கன் θ, sin θ பை cos θனா tan θ. ஓகே, இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஸ்டெப்பு. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஞாபகம் வந்ததுன்னா நமக்கு இவ்வளோ ஸ்டெப் நம்ம போட தேவையில்ல, டேரெக்டாக போட்டுடலாம். 1 + sin θன்னு வந்ததுன்னா சீக்கன் θ ப்ளஸ் tan θ. 1 - sin θ 1 + sin θ வந்தால் சீக்கன் θ மைனஸ் tan θ. 1 + cos θ 1 - cos θனா கொசிக்கன் θ ப்ளஸ் cot θ. 1 - cos θ அப்படின்னா கொசிக்கன் θ மைனஸ் cot θ. ஓகே, இந்த நாளையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சம்மெல்லாம் நம்ம இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, 1 ப்ளஸ் வரும்போது எல்லாமே இங்கே ப்ளஸ் வருது, மைனஸ் வரும்போது எல்லாமே இங்கே மைனஸ் வருது, சிம்பிள் சேமாக வருது. அதுக்கப்புறம் சைனுக்கு வந்து சீக்கனும் டேனும் வருது, காசுக்கு வந்து கொசிக்கனும் காட்டும் வருது. ஓகேவா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, √1 + sin θ பை 1 - sin θ டேரெக்டாக இருக்கா. இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் வரும், சீக்கன் θ ப்ளஸ் tan θ. ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் தான் வரணும், அப்போ ப்ளஸ் தான் ஆன்சர். அடுத்தது இப்போ 1 + sec θ பை 1 - sin θ. இதோட வேல்யூ என்னது, sec θ ப்ளஸ் tan θ. அடுத்தது 1 - sin θ பை 1 + sin θனா sec θ மைனஸ் tan θ. இதோட வேல்யூ 10/3. tan θ கேன்சல் ஆகிடும். 2 sec θ ஈக்குவல் டு 10/3. இப்போ கேன்சல் பண்ணால் 5/3. sec θவோட ஃபார்முலா வந்து ஹைப்போட்டெனஸ் பை அட்ஜசன்ட். அப்போது ட்ரிப்ளெட் படி 5 3னா இன்னொரு சைடு என்னது 4. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, tan ஸ்கொயர் θ. tan ஸ்கொயர் θனா என்னது, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இப்போது இங்கே ஆப்போசிட் சைடு என்னது, அட்ஜசன்ட் சைடு 3 வந்ததா. அப்போ இன்னொரு சைடு வந்து ஆப்போசிட் சைடு. இப்போ 16/9. ஆன்சர் வந்து 16/9. அடுத்த கொஸ்டின், 1 + cot θ மைனஸ் கொசிக்கன் θ 1 + tan θ ப்ளஸ் சீக்கன் θ. ஓகே, இதுவுமே வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன் தான். இப்போ இங்கே பாருங்கள், 1 + cot θ 1 + tan θ, இங்கே கொசிக்கன் θ, இங்கே சீக்கன் θ. இது எல்லாமே ஒரு ஐடென்டிட்டி. இப்போ 1 + cot ஸ்கொயர் θனா என்ன வரும், கொசிக்கன் ஸ்கொயர் θ. இது இங்கே இருக்கா, 1 + cot θ பக்கத்தில் கொசிக்கன் θ இருக்குது. 1 + tan ஸ்கொயர் θவோட வேல்யூ என்னது, சீக்கன் ஸ்கொயர் θ. 1 + tan ஸ்கொயர் θ இங்கே சீக்கன் ஸ்கொயர் θ. இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா ப்ளஸ் மைனஸில் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஆன்சர் டேரெக்டாக 2ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா, இது பெருசாக சால்வ் பண்ணவே தேவையில்லை. இந்த மாதிரி இந்த ரெண்டு ஐடென்டிட்டியோட வேல்யூஸை பக்கத்தில் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் மைனஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேரெக்ட் ஆன்சர் 2ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா, இதுக்கு சால்வ் பண்ணவே தேவையில்லை. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்க, 1 + tan ஸ்கொயர் θ இது சீக்கன் ஸ்கொயர் θ. 1 + cot ஸ்கொயர் θவோட வேல்யூ என்னது, கொசிக்கன் ஸ்கொயர் θ. இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் வந்துருக்கு. இப்படி வந்தாலும் ஆன்சர் என்னது 2. அவ்வளோதான். இதுக்கு எந்த சால்வும் நம்ம பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடென்டிட்டிஸ் ஞாபகம் இருக்கணும். அதே ஃபார்மேட்டில் ப்ளஸ் மைனஸில் கொடுத்தா ஆன்சர் 2. அடுத்தது அதர் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ். நம்ம இது போக இன்னும் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, இதுலேருந்து இன்னொரு கண்டிஷன் போட சொல்லுவாங்க. அப்போ இதில் இருக்க ரிலேஷன்ஷிப் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம இதை ரிலேட் பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே sin θ
ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போது சைன் தீட்டாவோட வேல்யூ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னா என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மாற்றிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஐடென்டிட்டி படிக்கும்போது சேஞ்ச் பண்ணோம்ல, 1 மைனஸ் சைன்னா காசுன்னு மாற்றிக்கலாம். இப்போ இங்கே ஃபார்மேட் படி என்ன வேணும், காஸ் பவர் 4 வேணும். அப்போ இன்னொரு தடவை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டான்னு வரும். ஓகேவா? அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் என்னது 1. ஆன்சர் வந்து 1. அடுத்தது இதில் அதே தான் இருக்குது. இப்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. சாரி, இப்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. பட் இங்கே எல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னத்தில் இருக்குது, எதில் இருக்குது, டேன் தீட்டாவில் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே ஒரு காஸ் தீட்டா மட்டும் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். இப்போது சைன் தீட்டா பை ஒரு காஸ் தீட்டா மட்டும் கொண்டு வந்தோன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ காஸ் தீட்டா அப்படின்னு வரும். அப்போது டேன் தீட்டாவோட வேல்யூ காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இப்போது டேன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் டேன் பவர் 4 தீட்டாவோட வேல்யூ என்ன வரும், காஸ் பவர் 4 தீட்டான்னு வரும். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன இருக்குது, சைன் தீட்டாவோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், சைன் தீட்டான்னு போட்டுக்கலாம். காஸ் பவர் 4 தீட்டாக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே டேன் ஸ்கொயர் தீட்டாவை டேன் பவர் 4 தீட்டாவை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணுறோம், டேன் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயராக மாற்றணும், காசை சைனாக மாற்றிட்டோம். இப்போது சைன் தீட்டா ப்ளஸ் டேனை காசாக மாற்றணும், காசை மறுபடியும் சைனாக மாற்றிட்டோம். அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா. கொஷின்லேயே கொடுத்துட்டாங்களா, சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1, அதோட வேல்யூ 1. இப்போ ஆன்சர் வந்து 1. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு சைன் தீட்டாவை இந்த சைன் ஸ்கொயர் அந்த லாஸ்ட் டைம் என்ன பண்ணணுமோ அது மாதிரி கொண்டு போயிட்டோம். கண்டிஷன் இதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நமக்கு டேனில் இருக்குது. அப்போ இதை டேனாக சேஞ்ச் பண்ணோம். அதனால் ஒரு காசு மட்டும் எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டோம்னா சைன் பை காஸ், அப்போ டேன் ஆகிடும். இதில் டேன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு வந்துருச்சு. நமக்கு ஆன்சர் என்ன வரணும், டேன் ஸ்கொயர் வரணும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். பவர் 4 வரனால பவர் 4 பண்ணிக்கிறோம். ஆனால் இங்கே நமக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு கண்டிஷன் எடுத்து வச்சுருக்கோம், அங்கே காஸ் ஸ்கொயர்னு இருந்தால் இங்கே சைன் தீட்டாவாக இருக்கும், காஸ் ஸ்கொயர்னு இருந்தால் சைன் தீட்டா, காஸ் பவர் 4 இருந்தால் 2, இங்கே 2 இருந்தால் 1, 4 இருந்தால் 2, 1 கம்மியாக இருக்கணும். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் இவ்வளோதான். அடுத்தது tan பவர் 4 ஈக்குவல் டு இந்த tan ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனால் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இப்போது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? நமக்கு இங்கே என்ன வரணும், சைன் பவர் 4 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரணும். இப்போ சைன் பவர் டேன் பவர் 4னா என்னது, சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் பவர் 4 தீட்டா. சீக்கன் ஸ்கொயர் தீட்டானா 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போது ஒரு பவர் 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் சைன் பவர் 4 தீட்டா, இந்த ரிமைனிங் இருக்க 2 பவர் அங்கே போச்சுன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, அப்போது சைன் பவர் 4 தீட்டாக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக. அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது, 1. இப்போ ஆன்சர் வந்து 1. அடுத்தது காட் பவர் 4 தீட்டா. இதில் அதே மாதிரி இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. இப்போது காட் பவர் 4 தீட்டாவோட வேல்யூ வந்து 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு என்னது, கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதுவும் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ காட் பவர் 4 அப்படின்னா காஸ் பவர் 4 தீட்டா பை சைன் பவர் 4 தீட்டான்னு எழுதிக்கலாம். கொசிக்கன் தீட்டானா 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ சைனில் 2 வேல்யூ கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் காஸ் பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு இது இங்கே கொண்டு போனோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ காஸ் பவர் 4னா சைன் ஸ்கொயர், இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டானா சைன் தீட்டா. நமக்கு இது தேவையில்லையே, டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். காஸ் பவர் 4க்கு பதிலாக மட்டும் என்ன போட்டுக்கலாம், காஸ் பவர் 4க்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போடலாம். இப்போ இங்கே ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இப்போ இதோட வேல்யூ 1. இதெல்லாம் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின். சிஜிஎல்ல இப்போ ரீசெண்டாக கூட நிறைய தடவை கேட்டிருக்காங்க நிறைய மாடலில். இப்போ இதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான மாடல். ஓகே, அடுத்த மாடல். இது வந்து டிகிரி ரேடியன் மெஷர். ஓகே, டிகிரி அப்படின்னா என்னது, நமக்கு இப்போ 30 டிகிரி
60 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து டிகிரி. இதே ரேடியன்ஸ் அப்படின்னா இப்போது நான் π/6 π/3 அப்படின்னு சொல்லி இந்த டிகிரியை சேஞ்ச் பண்ணி எழுதுனா அதை வந்து நம்ம ரேடியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அப்போ இதுக்கான ஃபார்முலாஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அப்போ ஒரு வேல்யூவை நான் டிகிரியிலேருந்து ரேடியனுக்கு மாற்றணும். ஓகேவா, இப்போ இதில் ரேடியனில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, பை அப்படின்னா 180 டிகிரி. ஓகே, பைங்கிறது வேல்யூவாக பார்க்கும்போது என்னது 180 டிகிரி. இப்போது டிகிரியிலேருந்து நான் ரேடியனாக மாற்றணும் அப்படின்னா அந்த டிகிரியை இன்ட்டு 5/180 டிகிரி மல்டிபிள் பண்ணணும். இதுவே ரேடியன்லேருந்து டிகிரியாக மாற்ற போகிறோம் அப்படின்னா அந்த ரேடியனை 180/πயால் மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா, இப்போது நமக்கு முக்கியமான ஆங்கிள்ஸ் என்னென்ன அப்படின்னா 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, அதுக்கப்புறம் 270 டிகிரி, 180 டிகிரி, இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வேறு என்ன யூஸ் பண்ணுவோம், 360 டிகிரி. ஓகே, அப்போ இதுக்கெல்லாம் நம்ம வேல்யூ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதை கொஷினில் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஈஸியாக எழுத தெரியணும். இப்போ 30 டிகிரி அப்படின்னா 30 × π/180. இப்போ எத்தனை டைம்ஸ் வரும், 6 டைம்ஸ் வரும். இப்போது π/6. அடுத்து 45 × π/180. இப்போது 25 4. இப்போது π/4. அடுத்து 60 டிகிரினா π/3. 90 டிகிரினா π/2. இப்போது இது வரைக்கும் ஓகே. இதுக்கு மேலே இருக்கிறதுக்குலாம் இங்கே இருக்கிறத மல்டிபிள் பண்ணால் போதும். இப்போ 270 டிகிரினா என்ன அர்த்தம், 90 டிகிரியை இன்ட்டு 3 பண்ணணும் அர்த்தமா. அப்போ இங்கே இன்ட்டு 3 பண்ணால் 3π/2. அடுத்து 180 டிகிரிக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பைனாலே 180 டிகிரி தான். 360 டிகிரினா இதில் டபுள், இப்போ 2π. இப்போ ஒருவேளை 540 டிகிரினா அப்போ என்ன வந்திருக்கும், 540 டிகிரி அப்படின்னா இப்போ நமக்கு 90 டிகிரி இருக்குது, அதிலிருந்து கன்வெர்ட் பண்ணால் இன்ட்டு 6. அப்போது 6π/2 = 3π. இப்படி எடுக்கலாம். இல்லைனா 180லேருந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 3 வரும், அப்படி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதை மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேல்யூ வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி சம்ஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் எப்படி தேவைப்படும் அப்படின்னா, இப்போ கொஷினில் நமக்கு sin π/6ஓட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்போ இது என்னன்னு தெரியணும் நமக்கு. முதல்ல sin π/6 என்னது, sin 30 டிகிரி. sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, நம்ம முன்னாடி டிகிரி வேல்யூஸ் பார்த்தோம்ல, அது இந்த மாடல்லையும் கேட்பாங்க. ஓகேவா, இதில் வந்து எப்படி டிகிரி டு ரேடியன், ரேடியன் டு டிகிரி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லென்த் ஆர் அண்டு தீட்டா. இது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, இப்போது இது வந்து செக்டார் பேஸ் பண்ணுது. ஓகேவா, இதுதான் நமக்கு செக்டார். இந்த செக்டாரில் இதை வந்து நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது ரேடியஸ், இது ஆர்க்கோட லென்த். இதுக்கு மூணுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா தீட்டா = L/R. ஓகேவா, இதில் ஏதாவது ஒன்று தேவைப்படுதுன்னா மற்ற ரெண்டு டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். எல் வேணும்னா தீட்டாவையும் ஆரையும் மல்டிபிள் பண்ணணும். ஆர் வேணும்னா தீட்டாவையும் எல்லையும் தீட்டாவையும் டிவைட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். பட் இங்கே நம்ம தீட்டா வேல்யூவை எப்போவுமே என்னவா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரேடியனாக தான் யூஸ் பண்ணணும். நம்ம மெஷர்மெண்ட்டாக கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ரேடியனாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும், அப்படியே டிகிரியாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த மாடலில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். இப்போது இதில் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரேடியனாக வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ரேடியன் டு டிகிரியாக சேஞ்ச் பண்ணுறது ஈஸி, பட் ரேடியனுக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 720 டிகிரி இதை நான் ரேடியனாக மாற்றினா என்ன பண்ணணும், π/180 டிகிரி. அப்போது π/180 டிகிரி அப்படின்னா என்ன வரும், 0 0 கேன்சல் 4 டைம்ஸ். அப்போது இதோட வேல்யூ வந்து 4π. அடுத்து 330 டிகிரி. இப்போ 330 டிகிரி இன்ட்டு π/180 டிகிரி, 0 0 கேன்சல், 3 டேபிளில் 11 டைம்ஸ் 6 டைம்ஸ். அப்போது 11π/6. அடுத்து 22 டிகிரி 30 மினிட்ஸ். 22 டிகிரி 30 மினிட்ஸ். இதை முதல்ல நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும், அதுக்கப்புறம் தான் ரேடியனுக்கு மாற்ற முடியும். இப்போ 22 டிகிரி அப்படியே வச்சுக்கலாம். 22 டிகிரி. ஓகே, இப்போ இதில் 1 டிகிரி அப்படிங்கிறது 60 மினிட்ஸ். 1 மினிட் அப்படிங்கிறது 2 லைன் போட்டிருந்தா செகண்ட்ஸு, 1 லைன் போட்டிருந்தா மினிட்ஸ். இப்போ 1 டிகிரி அப்படிங்கிறது 60 மினிட்ஸுக்கு ஈக்குவல். இப்போ 1 மினிட் அப்படிங்கிறது 1/60 டிகிரி ஈக்குவல். ஓகே, அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், மினிட்டை டிகிரியாக மாற்றணும்.
அப்போ டிவைடட் பை 60. இப்போ 30 by 60னா 1/2. இப்போ 22 1/2 டிகிரி. இப்போ 22 1/2 டிகிரினா 22 44 45/2 இன்ட்டு π/180. இப்போ 4 டைம்ஸ். இப்போ இதோட வேல்யூ π/8. ஓகேவா? அடுத்தது 5 டிகிரி 37 minutes 30 seconds. இப்போ இதுக்கு என்ன வரும்? 5 + 37 மினிட்ஸ்னா ஒரு தடவை கன்வெர்ட் பண்ணால் போதும். அப்போ டிவைடட் பை 60. செகண்ட்ஸ்னால் 2 தடவை போடணும். 37/60 × 60. ஓகேவா? இப்போது ஒன்றா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 30. இப்போ 30 வந்து ஃபஸ்ட்டு மினிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1/2. எகெயின் ஒரு 60. அப்போ 1/120. 5 டிகிரி + 37 minutes ப்ளஸ் இப்போ இதில் 120 வந்துருச்சு. இப்போ இதை நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறக்கு ஒரு 60 போடுமா? இப்போ டினாமினேட்டர் சேமாக வரணும். இப்போ இன்ட்டு 2. இப்போ 5 டிகிரி + 64 + 1. இப்போ 65/120 டிகிரி. இப்போ இது மொத்தமாக நம்ம டிகிரிக்கு மாற்றியாச்சு. ஓகே, இப்போ இதை வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 13 24. ஓகே, அப்போ 5 13/24. இப்போ 133/24 இன்ட்டு π/180. இதில் ஏதாவது கேன்சல் ஆகுமா? 36 எதுவுமே கேன்சல் ஆகாது. இப்போ 133π/24 இன்ட்டு 180. இதை மல்டிபிள் பண்ணி எழுதணுன்னா ஆன்சர் அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ கஷ்டமாலாம் ஒரு சில நேரம் தான் கேட்பாங்க. பட் இதில் நம்ம வந்து ஏன் மிஸ்டேக் கஷ்டமாகுது அப்படின்னா, நம்ம தனித்தனியாக ஒன்றா கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு 30 minutes, அதுக்கப்புறம் 30 அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். இது அப்படி பண்ணாமல் டேரெக்டாக ஒரே ஸ்டெப்லேயே போட்டுடணும். 5 டிகிரி + 37/60 + 30/60 × 60. இப்போ இங்கேயே கேன்சல் பண்ணி டினாமினேட்டர் சேம் ஆக்கிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேட்டா ப்ளஸ் பண்ணி அப்படியே கொண்டு போயிடணும். ஓகேவா? அப்படி அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது வந்து ரேடியன் டு டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ π/6. அப்போ என்ன பண்ணணும்? 180/πன்னு போடணும். இப்போ π கேன்சல் ஆகிடும். இப்போ 30 டிகிரி. 3π/2. இப்போ 180/π. π கேன்சல் ஆகிடும். 90. இப்போ 270 டிகிரி. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் தான் டிகிரியில் தான் நமக்கு இந்த மாதிரி மினிட்ஸு செகண்ட்ஸு அப்படிலாம் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ஈஸி தான். அடுத்தது இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரியா ஆஃப் த செக்டார் ஆஃப் த சர்க்கிள், ரேடியஸ் 12 cm, லென்த்து 7 cm. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் அ செக்டார் ஃபார்முலா வந்து θ/360 × πr². அப்போ இங்கே தீட்டா வேல்யூ வேணும். θ = L/Rன்னு பார்த்தோமா? இப்போ L வந்து இங்கே 7, R வந்து 12. நம்ம டிகிரிக்கு மாற்றணும். அப்போ 180/π. ஓகே, அப்போ இது வந்து 2 டைம்ஸ் 30 15. இப்போ 15 × 7/π. ஓகே, அப்போ 15 × 7/π இன்ட்டு 1/360 டிகிரி இன்ட்டு π இன்ட்டு ஆரோட வேல்யூ 12 × 12. இப்போ π கேன்சல் ஆகிடும். 12 வந்து 30. 2 டைம்ஸ் 2 வந்து 6. இப்போ 6 × 7 42 cm². ஓகே, இப்படி தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து நமக்கு மென்சுரேஷனில் வர ஒரு டாபிக். பட் இங்கே தீட்டாவை யூஸ் பண்ணுறதுனால நம்ம இங்கேயே இதை பார்த்துடுறோம். அடுத்தது சர்க்குலர் ஆர்க் ஆஃப் ஆங்கிள் 15 டிகிரி. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 12. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் ஸோ ஃபார்ம்டு. பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். செக்டார் அப்படின்னா இப்படி இருக்கும். பெரிமீட்டர்னா L, இங்கே ஒரு 2 R. இப்போ 2R + L. ஓகே, அப்போது ஆரோட வேல்யூ தெரியும். L வேல்யூ வேணும்ல. இப்போ θ = L/R. தீட்டாவோட வேல்யூ 15 டிகிரி அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போது எனக்கு தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரிக்கு என்னன்னு தெரியும்னா π/6ன்னு தெரியும். இப்போ தீட்டாவோட வேல்யூ 15 டிகிரி அப்படின்னா இதில் பாதி. அப்போ π/12. இப்போ இதை தான் நம்ம எடுக்கணும். இப்போது தீட்டாவோட வேல்யூ π/12.
ஆரோட வேல்யூ 14, எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது 6 7, இப்போ எல்லோட வேல்யூ 7π/6. ஓகேவா? இப்போது நமக்கு பெரிமீட்டர் வேணும் 2r + l. இப்போ 2rனா என்ன வரும்? 2rனா 28 ப்ளஸ் எல்லோட வேல்யூ 7π/6. அப்போ 7 × 22/7/6. இப்போ 7 7 கேன்சல் ஆகிடும். 3 × 11. இப்போ 28 + 11/3 அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 3 பாயிண்ட் சம்திங் வருமா? அப்போ 31 பாயிண்ட் சம்திங் வரும். ஆன்சர் 31.66. அடுத்தது the arc radius வந்து 24 cm, தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி, பெரிமீட்டர் கேட்குறாங்க. இப்போ 2r + l வேணும். இப்போ l வேணும்னா தீட்டா is equal to l/r, l வேணும்னா தீட்டா × r. ஓகே, அப்போ தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி, 60 டிகிரினா π/, 60 டிகிரினா என்ன வரும்? 60 × π/183. இப்போ π/3 × 24. அப்போ என்ன வரும்? 8. அப்போ எல்லோட வேல்யூ 8π. இப்போ 2r 2 × 24 + 8 × 22/7. இப்போ 48 + 18 மல்டிபிள் பண்ணோன்னா 176/7. 48 + 2 ரிமைனிங் 3 5 25 பாயிண்ட். அப்போது 73 பாயிண்ட் சம்திங் வரும். 73.2 இருக்குது. 3 அப்படின்னா 0 1 டைம்ஸ் again 1. அப்போது 73.1 வரணும். இப்போ ஆன்சர் வந்து 73.12. ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக்கான ட்ரிக்னாமெட்ரிக் சம்ஸ். ஓகே, இதை வந்து ட்ரிக்னாமெட்ரி வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரிப்போம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நார்மலாக லைனிட்டிஸ் யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது வந்து ஹையர் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் வந்து sin a + b, sin a - b, 2 ஆங்கிள் θ/2 இந்த மாதிரிலாம் நிறைய வரும். அதெல்லாம் நம்ம இன்னொரு பார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், அது இன்னொரு மாடல். ஓகேவா? அது தனியாக பார்க்கலாம். இந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்ட். இதில் இருக்க சம்ஸ்லாம் நீங்கள் ஒன்ஸ் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் இடையில சொன்ன அந்த சீக்ரெட் கோட் படி அந்த ஆன்சரை சென்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் அந்த PDF வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.